வணக்கம்யா. வணக்கங்க. உங்க பேருயா? தங்கராஜுங்க. ஐயா, நீங்க அருள்வாக்கு சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோங்க. எந்த சாமி அவங்க மேல வந்து அருள்வாக்கு சொல்றீங்க? கேரளால இருந்து ஸ்ரீ முத்தப்பன்ற சாமிங்க. சரியா, இப்ப யாருக்கா அருள்வாக்கு சொல்ல சாமி உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காயா? இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு விஜயகாந்த் கட்சிக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க. உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியா உத்தரவு கொடுத்துருக்கு? வரக்கூடிய 2026 வெற்றி 226 இடங்கள் வெற்றிங்கய்யா. அவங்க தனிச்சு நின்னாலும் சரி, கூட்டணி நின்னாலும் சரி, அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி அடையும். சரியா, இது வந்து சாமியுடைய அருள்வாக்காயா? இறைவனுடைய அருள் வாக்குங்கய்யா. எப்படியா, இறைவன் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களாயா? அவன் என்கிட்ட சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன். சரியா, இது அவங்க வெற்றி பெறணும்னா அதுக்கு என்னையா பண்ணணும்? கேரளாவில் உள்ள கோயிலுக்கு ஒரு நாள் அவங்க குடும்பத்தோட கட்டாயம் வந்தாகணுங்க. வந்து ஒரு நாள் தங்கணும். அந்நியார் அவங்க பிள்ளைங்க ஒரு நாள் உறுதியாக வந்தாகணும். எங்க கேரளாவில் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணணும். ஆமாம், அவசியம் தான் சாமி தரிசனம் பண்ணணும். சரியா, இப்ப கேப்டன் வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்றீங்களா, தனியா நின்னா நல்லா இருக்கும்னு சாமி சொல்லி? தனி வெற்றியே இருக்குங்கய்யா. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அந்நியார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். கூட்டணி வச்சால் இவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அதுதான் உறுதியான வெற்றி. அப்ப இவங்க கூட்டணி வைக்கிற டீம் தான் வெற்றியாக போகுது. உறுதியான வெற்றி இவங்க தான் இந்த வட்டம் ரீடிங். இப்போ இவங்க திமுக கூட போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டி விஜய் கூட போனால் வெற்றி அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்களா? இவங்க எடுக்கிற முடிவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க வெற்றி. இவங்க யாரு கூட நிற்கிறாங்களோ அதே வெற்றி. சரியா, அந்நியார் அவர்களே, ஒரே ஒரு தான் கேரளாவில் முத்தப்பன் ஆலயம் அவசியம் குடும்பத்தோடு வாங்க. உங்களுடைய வெற்றி உறுதி. அந்நியாரே, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி உறுதி. நல்ல ஒரு வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் அவசியம் வந்து ஆலயம் வந்துடுங்க. நல்லதே நடக்கும். அனைவருக்கும் நன்றி.